சண்முக பரணி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்க போதும் பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம சண்முகம் வந்து சாப்பிட சொல்கிறாங்க கடைசி தங்கச்சியை செல்லக்கனியை. ஆனால் அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அண்ணன் முதல்ல நீ சாப்பிடு. அண்ணன் நீ சாப்பிட்டா மட்டும்தானே வீட்டில் இருக்க எல்லோரும் சாப்பிடுவாங்கன்னு சண்முகம் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாத்தையும் வந்து செல்லக்கனிக்கு வந்து அன்பா பாசமாக வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. இவ்வளோ பாசம் வச்சிருக்கலடா பசங்க மேலே, அப்படி என்னடா உனக்கு வெட்டி வீராப்பு? விட்ரா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். சட்ட ரீதியாக அவன் மேலே புகார் கொடுத்தேன்னு வச்சுக்கேன், முதல்ல அவன் யூனிஃபார்மை கழட்டி வச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு பாதி கோவம்லாம் ஆஃப் ஆகிடும். அவனால் எந்திரிச்சு நிற்கவும் முடியாது, அடி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் பர்னி வந்து திங்க் பண்ணுறாங்க. நீ சொல்கிற மாதிரி இதை ஈஸியான கணக்காக தீர்த்து வைக்க முடியாது ஐயா. என் தங்கச்சிக்கு வந்து நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டான். தயவு செஞ்சு வந்து அவனை ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தர் காலையும் வந்து விழுவ சொல்கிறியா? என் கையால் அவனுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணுன்னு தான் நான் ஆசைப்பட்டுருக்கேன். அப்போனா இவங்க எல்லாரையும் வந்து என்ன பண்ணுவாங்க? எங்கள் அப்பாவோட குடைச்சலை உங்களால் தாங்க முடியுமா? இல்லை, நீ இருக்கிற வரைக்கும் தான் அந்த வீட்டில் வேலி, நீ இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் திங்க் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க சண்முகம். அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி கேங்கை வந்து காட்டுறாங்க. சவுந்தரபாண்டி, முத்துப்பாண்டி, சனியன், பாண்டியம்மா 4 பேர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சண்முகம் எப்போ வேணாலும் இந்த வீட்டுக்கு வரலாம். வீட்டுக்கு வந்தான்னு வச்சுக்கேன், அப்புறம் ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவான். நம்ம தான் வந்து ப்ரில்லியண்ட்டாக வந்து மூவ் பண்ணி ஆகணும். அக்கா என்னக்கா சொல்ல வர? இந்த குடும்பத்துக்கு வேலி போல் ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வளர்ந்து கெட்டவன் தான் ரத்தன கழுத்தில் தாலி கட்டுவான்னு பார்த்தா எஸ்சி கழுத்தில் தாலி கட்டியிருக்கான். இப்போ என்ன பண்ண போகிறேன்? நம்மளை எல்லாரையும் காப்பாற்றணும்னு வச்சுக்கடா. நான் முடிவு பண்ணிட்டேன், எசைக்கியே அந்த வீட்டில் வந்து மருமகளாக வாழ சொல்லு. அப்படி வந்தானா வாழ ஆரம்பிச்சிடுவா. அதுக்கப்புறமேட்டுக்கு சண்முகத்துக்கு மூக்கனாங்க போட்ட மாதிரி அவன் அடங்கி உடங்கி போயிடுவான். உங்கள் 2 பேர் மேலேயும் கை வைக்கவே மாட்டான். ஐயா, அவ கூடலாம் என்னால் இருக்கவும் முடியாது. அவள் சரியான வாயாடி. ரத்னா அப்படியா? புள்ளப்பூச்சி மாதிரி நான் பேசின பேச்சுக்கலாம் அடங்கி உடங்கி இருப்பா. ஆனால் இவெல்லாம் சண்முகத்துக்கு பொம்பளை கிட்ட போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி குணம் படைச்சவ எசக்கி. அப்படியே சண்முகம் மாதிரி உரிச்சிருப்பா. அவளைக்கிட்டலாம் என்னாலலாம் வந்து அடங்கி உடங்கெல்லாம் போக முடியாது. என்னால் முடியாது அப்படிங்கிறாங்க. சரிடா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சண்முகம் எப்போ வேணாலும் வந்துடுவாங்க. போன வாட்டி 4 பேர் வந்தாங்க தடுக்கிறதுக்கு. எப்போ பார்த்தாலும் 4 பேர் வந்துடுவானா? இல்லை, அவன் ஓடி ஏதாவது ஒன்று பண்ணிட்டான்னு வச்சுக்கேன், அப்புறம் என்ன ஆகும்? ஆமாங்கய்யா, என்னாலலாம் அடி வாங்க முடியாது. ஏதோ எசக்கு பசக்காக வந்து ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் போக வேண்டிதான். உயிர் முக்கியமா இல்லை வந்து ஏதோ வாழ்ந்தது முக்கியமானு பார்த்தா ஏதாவது ஒன்று பண்ணுங்க. அத்தை சொல்கிறபடி அவங்க சொன்னால் எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஒத்துக்கங்கிற மாதிரி சனியனும் பேசுகிறாங்க. ஏய், அவனை ஏன்டா ஏசுகிற? அவன் கரெக்டாக தானே பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் முடிவு சொல்ல வேண்டியது என்ன? உங்களை நல்லபடியாக பார்த்துட்டு போகலான் தான் வந்தேன். இல்லை, கடைசியில் வந்து உங்களுக்கு எல்லாம் செய்ய வேண்டிய கடமையும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் நான் போகணுன்னா அப்புறம் ஃபோட்டோவில் தான் உங்களை பார்க்க முடியும். இப்போதைக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, வழியும் இல்லை. சண்முகத்தை மந்திர சக்தியாலேயோ பாசத்தால் மட்டும்தான் அடிக்க முடியும். வேறு எதாலேயும் அவனை கட்டவே முடியாது. அவனுக்கு மூக்கனாங்க இருப்போம்னா எசைக்கு இந்த வீட்டில் வந்து வாழ்கிறது தான். அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. இதை யார் சொல்லி கூப்பிட்றது? அதான் அவன் பொண்டாட்டி இருக்கால வக்கனையாக வந்து சொல்லுவாள்ல, சமைச்சிட்டேன்னு அப்போ பேசிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம பாண்டியம்மா, சரி அப்பா நீ ஏதாவது ஒன்று சொல்லு, நம்ம உசுரோடு இருக்கிறது தான்ப்பா முக்கியம். இன்னொன்று, சண்முகத்தை ஏதாவது ஒன்று பண்ணலான்னு பார்த்தா அவன் என் காக்கி சட்டையே கழட்ட வச்சுருவான். ஏன்னா நான் பண்ணி வச்ச வேலை அப்படி. அவன் மட்டும் புகார் கொடுத்தானா அதுக்கப்புறம் ட்ரெஸ் இல்லைனா என்னால் எந்த விதமான பவர்லையும் இருக்க முடியாதுப்பா. காக்கி சட்டை இல்லைனா நீயே யோசிச்சுக்க. வேறு வழி இல்லையாடா? வேறு வழியே இல்லை. அதான் ஆரம்பத்துலேருந்து நானும் அம்மாவும் பேசிகிட்டு இருக்கோம். சன்னியன் வந்து பேசுகிறாங்க. டேய், அவனை பார்க்காத முறைக்காத. அவன் சொல்கிறது 1000 வாட்டி யோசித்து சொன்னாலும் அதான உண்மை. நான் சொன்னதுக்கு ஆமாச்சாமின்னு யோசித்து சொல்கிறான். சண்முகம் வந்து நின்னான்னு வச்சுக்கேன், எசக்கி இருந்தா அண்ணா என்னென்ன காரியம் பண்ணுறேன்னு சொல்லி அவள் கேட்பா. இன்னொன்று அவன் அடங்கி உடங்கி இருப்பான். எசக்கியை வந்து அந்த வீட்டில் பார்க்க சண்முகத்துக்கு வந்து ரொம்பவே வந்து கோவத்தில் இருப்பான்டா. சரின்னு சொல்லிட்டு இதுவே ஒரு முடிவெடுத்துடலான்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சோபாவில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நான் சமைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க நம்ம சவுந்தரபாண்டி வந்து பாக்கியத்தை. ஏண்டி, உன்ட்ட ஒரு முக்கியமான காரியம் பேசணும். நான் மனசு வெறுத்து போயிட்டேன். என்கிட்டலாம் பேசுகிற அளவுக்கு என்ன இல்லை. நான் உங்களை மாதிரிலாம் சாப்பாட்டிலலாம் வந்து நயவஞ்சகத்தோட கலக்கலாம் மாட்டேன். ஏன் அதை விட்டுறி? அதெல்லாம் ஒரு விஷயமா? இப்போ பாண்டி பைய ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான். அந்த விஷயத்தைப்படி நீ கேட்டால் மட்டும்தான் உண்டு. நம்ம வீட்டுக்கு மூத்த மருமகன்னா அது கண்டிப்பாக எசக்கி தான். வேறு வழி இல்லையே. பேசி நீ கூட்டிகிட்டு வா. என்னங்க சொல்கிறீங்க? இவனாவது திருந்துறதாவது? அதுக்கெல்லாம் வழியே இல்லையே. வழி இல்லாத இடத்துக்கு வழி இருக்குன்னு சொல்கிறீங்க. ஒன்றா வந்து பாண்டியம்மா கடுப்பாயிட்டாங்க. இப்போ ஆக வேண்டியதெல்லாம் முன்னால் மட்டும்தான் பார்க்க முடியும். முத்துப்பாண்டியும் சவுந்தரம் பாண்டியனையும்
நல்லபடியாக வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும்னு பார்க்குறேன். இன்னொன்று, இவன் இன்னொரு வாட்டி ரத்னா ரத்னான்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கிங்க, நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? ஐயோ! குடியே கெட்டு போயிடும். இப்போ என்ன பண்ண முடியும்? அதுக்கு நீ தான் உன் கையில் வந்து முடிவு எடுக்கணும். நீ போராடுவியோ, இல்லை அன்பா பாசமா பேசுவியோ, இல்லை 10 பேர் காலில் விழியோ, உன் அண்ணங்கிட்ட பேசி எசக்கிய இங்கே கொண்டு வந்துரு. எதுவாக இருந்தாலும் இந்த வீட்டில் மருமகளாக பார்த்துக்கலாம். எங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, ஆனால் உன் மேலே நம்பிக்கை இருக்குல்ல. நீ எசக்கிய நல்லபடியாக தானே பார்த்துப்ப. அப்படி இருக்க சூழ்நிலை நீயே யோசிச்சுக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. பாக்கியத்துக்கிட்ட அவங்களும் தீவிரமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னெல்லாம் உனக்கு யோசனை? தாலி கட்டிட்டான், கல்யாணத்தை மாற்ற முடியுமா? இல்லை அந்த தாலியை தான் நீ அறுத்துட்டு வர முடியுமா? அது எப்படி முடியும்? அப்போனா நீ தான் உன் அண்ணன் பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வரணும். முறை பையன் தானே, இவனுக்கும் தகுதி இருக்குல்ல, அத்தை பையன் தானே, எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. நீங்கள் சொன்னது எல்லாம் வாஸ்தவம் தான். சரி, நான் சண்முகத்துக்கிட்ட கேட்டு பார்க்குறேன். கேட்கும்போது போராடி தான் வாங்கணும் சில விஷயத்தெல்லாம். அதே மாதிரி தான் இந்த விஷயமும். நீ போராடுவியோ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஆனால் எசைக்கு வந்தால் மட்டும்தான் இவன் திருந்தறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. நீங்களா சொல்கிறீங்க, ஆனால் இவன் எதுவுமே வாயை திறக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி பாக்கி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறப்ப, ஏய் வளர்ந்து கெட்டவனே, தாலி மட்டும் மாற்றி கட்ட வேண்டியது தானடா, இது வாயை திறந்து சொல்கிறான். ஆமாம்மா, எசக்கியோட நான் சேர்ந்து வாழ்கிறேம்மா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க. உன் பையனே வாய் விட்டு பேசிட்டான். இன்னொரு வாட்டி இவன் திருப்பியும் ரத்னான்னு சொல்கிறதுக்குள்ளே எசக்கி வந்து பேசி முடிச்சிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. சரிங்க, நீங்கள் சொன்னபடி நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க அந்த இடத்துல சண்முகத்துக்கு வீட்டுக்கு. சண்முகம் இருக்கானான்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல வந்து அவங்க மாமா வைகுண்டத்துக்கு அப்படியே வந்து பல்ஸு, பிபி இதெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம பாருனி, தயவு செஞ்சு சாப்பிடுங்க, சுகர் வச்சுட்டு சாப்பிடாம இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப பாக்கி வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. சண்முகம் எங்கங்கிற மாதிரி கேட்குறாங்க. வெளில போயிருக்காங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல பரணி. கூட வந்து 4 தங்கச்சிங்களும் வீட்டில் தான் இருக்காங்க. எசக்கிய நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன். எதுக்கு? பாண்டி பையன் எசக்கியோட சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்லிட்டான், அதுக்காக தான். ஏம்மா, அந்த முரணம் கூடலாம் எசக்கி வாழணும்னு நான் அவசியமாக தேவையா? அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. நான் எதுவாக இருந்தாலும் என் அண்ணன்ட்ட பேசிக்கிறேன். என்னென்ன சொல்கிற? இவ எனக்கு பொண்ணாகவே இருந்துட்டு போட்டோம். அங்கே போய் வந்து சிங்கத்துக்கு இரையாகுன்னா எல்லாரும் ஆயிடுவாங்களா? உன் பையனுக்கெல்லாம் வந்து ஏன் பொண்ணெல்லாம் அனுப்பிச்சி வைக்கலாம் முடியாது. கண்டிப்பாக அவன் முரடன் தான். இன்னமும் என் பொண்ணை பாடாப்படுத்துவான். ஆல்ரெடி எங்கள் வீட்டு பொண்ணு, அதாவது நீ அங்கே இருந்து கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க வரைக்கும் போதும். என் வீட்டு பொண்ணை நான் இங்கேயே பத்திரமா வச்சுக்கிறேன். என் பொண்ணா நிம்மதியாக சந்தோஷமாவது இருப்பா, தாலி வந்து இருந்தாலும். ஆனால் அங்கே போய் அனுப்பிச்சி வச்சுட்டு நான் என்ன கொடுமையை வந்து தினம் தினம் வந்து அழுவுறதா? பாண்டி பையன் அதுக்கப்புறம் எவ்வளோ திமிரா கெத்தாக பேசுவான் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, இதே மாதிரி நீங்கள் உங்கள் பொண்ணை அனுப்பிச்சி வைக்கலனா பிரச்சனை வேறு ரூபத்தில் தான் போகும். அப்புறம் சவுந்தர பாண்டியனுக்கும் முத்துப்பாண்டிக்கும் ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன், என்ன ஆக போகுது? உங்கள் அண்ணன் உள்ள தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு என் புருஷன் எதுவும் தட்டு தர மாதிரி வந்தாருன்னா என்ன ஆகும்? உன்னால் சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம பாக்கியம் வந்து அவங்க அண்ணங்கிட்ட, என்னால் சமாளிக்க முடியாது தான், என் பொண்ணுங்களோட நான் போய் சேர்ந்துருவேன். அதுக்கு தான் வந்து 4 பொண்ணை பெற்று ஒரு பையனை வந்து சிங்கப்பூரில் வளர்த்தியா? என்னடா பேசிக்கிட்டு இருக்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும்னா எசைக்கு நல்லா யோசிச்சு பாருமா. நீ அங்கே வந்தால் மட்டும்தான் உண்டு. உன்னால் உன் ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து கெட்டு போகணுன்னு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லி எசக்கிக்கு பாயிண்ட் வச்சு பேசுகிறாங்க பாக்கியம்.